ஓம் சாந்தி. முரளி டேட் 30/7/2025. காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, மாயா விரோதி உங்கள் முன்னால் இருக்கிறது. அதனால் உங்களை மிக மிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். போக போக மாயாவிடம் சிக்கிக்கொண்டால் உங்கள் பாக்கியத்தில் கோடு போடுவீர்கள். கேள்வி: ராஜ யோகி குழந்தைகள், உங்களின் முக்கிய வேலை என்ன? பதில்: படிப்பதும் கற்பிப்பதும் உங்கள் முக்கிய வேலை. நீங்கள் ஈசனின் வழியில் நடக்கின்றீர்கள். நீங்கள் எந்த காட்டிற்கும் போகக்கூடாது. வீட்டில் குடும்பத்தில் இருந்து கொண்டே அமைதியாக அமர்ந்து தந்தையை நினைவு செய்ய வேண்டும். அப்பா மற்றும் ஆஸ்தி, இந்த 2 வார்த்தைகளில் உங்கள் முழு படிப்பும் வருகிறது. ஓம் சாந்தி. குழந்தைகளே, குட் மார்னிங் என்று தந்தையும் பிரம்மா மூலமாக சொல்ல முடியும். எனினும் குழந்தைகளும் பதிலளிக்க வேண்டும். இங்கே இருப்பது தந்தை மற்றும் குழந்தைகளின் கனெக்ஷன். புதியவர்கள் யாராக இருந்தாலும் உறுதியாகாதவரை ஏதாவது கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். இது படிப்பு. பகவான் வாக்கு என்பதும் எழுதப்பட்டிருக்கிறது. பகவான் நிராகாரர். யாருக்கு வேண்டுமானாலும் புரிய வைக்கும்படி இந்த பாபா நன்கு உறுதி செய்ய வைக்கின்றார். ஏனென்றால் அந்த பக்கம் மாயாவின் தாக்கம் இருக்கிறது. இங்கே அந்த விஷயம் இல்லை. கல்பம் முன்னர் யார் ஆஸ்தி பெற்றார்களோ அவர்கள் தாமாகவே வருவார்கள் என்பதை தந்தை புரிய வைக்கின்றார். அதற்காக இன்னார் போய்விடக்கூடாது, அவரை பிடித்து வைக்க வேண்டும் என்பது இல்லை. போனால் போகட்டும். இங்கே உயிரோடு இருக்கும் விஷயமாக இருக்கிறது. தந்தை தத்தெடுக்கின்றார். ஏதாவது ஆஸ்தி கொடுப்பதற்கே தத்தெடுக்கப்படுகிறது. ஆஸ்தியின் ஆசை வைப்பதே குழந்தைகள் தாய் தந்தையிடம் வருகின்றார்கள். ஏழை எப்போதாவது செல்வந்தரின் குழந்தையை தத்தெடுப்பாரா என்ன? அவ்வளவு சொத்து சுகங்களையும் விட்டுவிட்டு எப்படி போவார்? செல்வந்தரே தத்தெடுப்பார். தந்தை நமக்கு சொர்க்கத்தின் அரச பாக்கியத்தை கொடுப்பது இப்போது உங்களுக்கு தெரியும். நாம் ஏன் அவருடையவராக மாறக்கூடாது? ஒவ்வொரு விஷயத்திலும் ஆசை இருக்கவே செய்கிறது. எந்த அளவு அதிகமாக படிப்பார்களோ அந்த அளவு ஆசை இருக்கும். எல்லையற்ற ஆஸ்தி கொடுக்கவே தந்தை நம்மை தத்தெடுத்திருப்பது உங்களுக்கு தெரியும். உங்கள் எல்லோரையும் மீண்டும் 5000 வருடங்களுக்கு முன்னர் போலவே தத்தெடுக்கின்றேன் என்று தந்தை சொல்லுகின்றார். பாபா, நாங்கள் உம்முடையவர்கள் என்று நீங்களும் சொல்லுகின்றீர்கள். 5000 வருடங்களுக்கு முன்னரும் உம்முடையவராக மாறியிருந்தோம். பிராக்டிக்கலாக நீங்கள் எத்தனை பிரம்மா குமார் குமாரிகள் இருக்கின்றீர்கள்? பிரஜா பிதாவும் பிரபலமாக இருக்கின்றார். எதுவரை சூத்திரனிலிருந்து பிராமணன் ஆகவில்லையோ அதுவரை தேவதைகள் ஆக முடியாது. குழந்தைகள், உங்கள் புத்தியில் இப்போது இந்த சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கிறது. நாம் சூத்திரராக இருந்தோம், இப்போது பிராமணராகி இருக்கின்றோம். பிறகு தேவதையாக வேண்டும். சத்தியுகத்தில் நாம் ராஜ்யம் செய்வோம். அதனால் இந்த பழைய உலகத்திற்கு நிச்சயம் அழிவு ஏற்பட வேண்டும். நம்பிக்கை முழுமையாக ஏற்படாத போது சென்று விடுகின்றார்கள். காயாக இருக்கும் சிலர் விழுகின்றார்கள். இதுவும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டு இருக்கிறது. மாயா விரோதி முன்னால் நிற்கிறது. அது தன் பக்கம் இழுக்கிறது. மாயாவிடம் சிக்கக்கூடாது என்பதை பாபா அடிக்கடி உறுதி செய்ய வைக்கின்றார். இல்லையென்றால் உங்கள் பாக்கியத்தில் கோடு விழும். முன்னர் எப்போதாவது சந்தித்திருக்கின்றீர்களா என தந்தையே கேட்க முடியும். வேறு யாருக்கும் கேட்க வேண்டும் என்ற அறிவே வராது. நானும் மீண்டும் கீதை ஞானத்தை சொல்லுவதற்கு வரவேண்டும் என்று தந்தை சொல்லுகின்றார். வந்து ராவணனின் சிறையிலிருந்து விடுவிக்க வேண்டும். எல்லையற்ற தந்தை எல்லையற்ற விஷயத்தை புரிய வைக்கின்றார். இப்போது இருப்பது ராவண ராஜ்யம், பதீத்த ராஜ்யம். இது அரைக்கல்பத்திற்கு பிறகு ஆரம்பமானது. ராவணனுக்கு 10 தலைகளை காட்டுகின்றார்கள். விஷ்ணுவிற்கு 4 கைகளை காட்டுகின்றார்கள். அப்படி எந்த ஒரு மனிதரும் இருப்பது இல்லை. இப்படி குடும்ப மார்க்கம் காட்டப்படுகிறது.
இதுதான் குறிக்கோள். விஷ்ணு மூலமாக பாலனை. விஷ்ணுபுரியை கிருஷ்ணபுரி என்று சொல்லுகின்றார்கள். ஸ்ரீ கிருஷ்ணருக்கு 2 கைகளையே காட்டுகின்றார்கள். மனிதர்கள் எதையும் புரிந்து கொள்ளுவதே இல்லை. தந்தை ஒவ்வொரு விஷயத்தையும் புரிய வைக்கின்றார். அவையெல்லாம் பக்தி மார்க்கம். இப்போது உங்களுக்கு ஞானம் இருக்கிறது. நரனிலிருந்து நாராயணர் ஆவதே உங்கள் லட்சியம். இந்த கீதா பாடசாலை ஜீவன் முக்தி பெறுவதற்காக இருக்கிறது. பிராமணர்கள் நிச்சயம் தேவை. இது ருத்ர ஞான யாகம். சிவனை ருத்ரன் என்றும் சொல்லுகின்றார்கள். ஞான யாகம் சிவனுடையதா அல்லது ருத்ரனுடையதா என்று இப்போது தந்தை கேட்கின்றார். சிவனை பரமாத்மா என்றே சொல்லுகின்றார்கள். சங்கரரை தேவதை என்று சொல்லுகின்றார்கள். அவர்கள் பிறகு சிவனையும் சங்கரரையும் ஒன்று சேர்த்து விட்டார்கள். நான் இவருக்குள் பிரவேசம் செய்கின்றேன் என்று இப்போது தந்தை சொல்லுகின்றார். அதாவது பிரம்மா பாபாவுக்குள்ள நான் பிரவேசம் செய்கிறேங்கிறத சிவபாபா சொல்கிறாங்க. குழந்தைகள், நீங்கள் பாப் தாதா என்று சொல்லுகின்றீர்கள். அவர்கள் சிவசங்கர் என்று சொல்லுகின்றார்கள். ஞானக்கடலாக ஒருவரே இருக்கின்றார். ஞானத்தால் பிரம்மாவிலிருந்து விஷ்ணு ஆவது இப்போது உங்களுக்கு தெரியும். சித்திரத்தையும் சரியாக உருவாக்கி இருக்கின்றார்கள். விஷ்ணுவின் நாபியிலிருந்து பிரம்மா வருகின்றார். இதன் அர்த்தத்தையும் யாரும் புரிந்து கொள்ள முடியாது. பிரம்மாவின் கையில் சாஸ்திரங்களை கொடுத்திருக்கின்றார்கள். இப்போது சாஸ்திரங்களின் சாரத்தை தந்தை அமர்ந்து சொல்லுகிறாரா அல்லது பிரம்மா சொல்லுகின்றாரா? இவரும் மாஸ்டர் ஞானக்கடலாகின்றார். மற்றபடி இவ்வளவு எண்ணற்ற சித்திரங்களை உருவாக்கி இருக்கின்றார்கள். அவற்றில் எதுவும் சரியாக இல்லை. அவையெல்லாம் பக்தி மார்க்கத்தை சார்ந்தவை. 8, 10 கரங்களையுடைய மனிதராக யாரும் இருப்பதில்லை. இங்கே இல்லற மார்க்கம் காட்டப்படுகிறது. ராவணனின் அர்த்தமும் புரிய வைக்கப்படுகிறது. அரைக்கல்பம் ராவணராஜ்யம் இரவு, அரைக்கல்பம் ராமராஜ்யம் பகல். தந்தை ஒவ்வொரு விஷயத்தையும் புரிய வைக்கின்றார். நீங்கள் எல்லோரும் ஒரு தந்தையின் குழந்தைகள். தந்தை பிரம்மா மூலமாக விஷ்ணுபுரியை ஸ்தாபனை செய்கின்றார். உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பிக்கின்றார். நிச்சயம் சங்கம யுகத்தில்தான் ராஜயோகத்தை கற்பிப்பார். துவாபர யுகத்தில் கீதை சொன்னார் என்பது தவறு. தந்தை உண்மையை சொல்லுகின்றார். பலருக்கு பிரம்மாவின் ஸ்ரீ கிருஷ்ணரின் காட்சி கிடைக்கிறது. பிரம்மாவை வெண்ணிற ஆடையில் பார்க்கின்றார்கள். சிவபாபாவோ புள்ளியாக இருக்கின்றார். புள்ளியின் காட்சி கிடைத்தால் எதையும் புரிந்து கொள்ள முடியாது. நான் ஆத்மா என்று நீங்கள் சொல்லுகின்றீர்கள். இப்போது ஆத்மாவை பார்த்தது யார்? யாருமில்லை. அது புள்ளியாக இருப்பதை புரிந்து கொள்ள முடியும். யார் எந்த பாவனையோடு யாருக்கு பூஜை செய்வாரோ அவருக்கு அதே காட்சி கிடைக்கும். வேறு எந்த உருவத்தை பார்த்தாலும் குழப்பம் ஏற்படும். அனுமாருக்கு பூஜை செய்தால் அவருக்கு அந்த உருவமே தெரியும். கணேசரின் பூஜாரிக்கு அவரே தெரிவார். நான் உங்களை எவ்வளவு பெரிய செல்வந்தராக மாற்றினேன் என்று தந்தை சொல்லுகின்றார். தங்கம் வைர மாளிகை இருந்தது. உங்களிடம் அளவற்ற செல்வம் இருந்தது. நீங்கள் அவை எல்லாவற்றையும் எங்கே இழந்தீர்கள்? இப்போது நீங்கள் திவாலாக ஆகியிருக்கின்றீர்கள். பிச்சை எடுக்கின்றீர்கள். இப்படி தந்தை சொல்ல முடியும் தானே? தந்தை வந்திருக்கின்றார். நாம் மீண்டும் உலகத்தின் அதிகாரிகளாக ஆகின்றோம் என்பதை இப்போது குழந்தைகள் நீங்கள் புரிந்துள்ளீர்கள். இந்த நாடகம் முதலும் முடிவும் இல்லாமல் உருவாக்கப்பட்டு இருக்கிறது. நாடகத்தில் ஒவ்வொருவரும் அவரவர் பாகத்தை நடித்து கொண்டு இருக்கின்றார்கள். ஒருவர் ஒரு சரீரத்தை விட்டு சென்று அடுத்ததை பெறுகின்றார். இதில் அழுவதற்கு என்ன விஷயம் இருக்கிறது? சத்தியுகத்தில் ஒருபோதும் அழுவது இல்லை. இப்போது நீங்கள் மோகத்தை வெற்றி பெறுகின்றீர்கள். இந்த லக்ஷ்மி நாராயணர் போன்றோர் மோகத்தை வென்ற ராஜாக்கள். அங்கே மோகம் இருக்காது. அதாவது சத்தியுகத்தில் பற்றுதலே இருக்காது. தந்தை அநேக விஷயங்களை புரிய வைத்து கொண்டே இருக்கின்றார். தந்தை நிராகாரமானவர். மனிதர்கள் அவரை பெயர் உருவம் இல்லாதவர் என்று சொல்லுகின்றார்கள். எனினும் பெயர் உருவம் இல்லாமல் எந்த பொருளும் இருக்காது. ஹே பகவான், ஓ காட்ஃபாதர் என்று சொல்லுகின்றார்கள். அப்போது பெயர் உருவம் இருக்கின்றது தானே? லிங்கத்தை சிவபரமாத்மா சிவபாபா என்றும் சொல்லுகின்றார்கள். அப்போது பாபா இருப்பது சரிதானே? தந்தைக்கு நிச்சயம் குழந்தைகளும் இருப்பார்கள். நிராகாரரை ஆத்மாவே பாபா என்று சொல்லுகிறது. நிராகாரமானவரை தான் ஆத்மா தந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. கோவிலுக்கு போனால் அவரை சிவத்தந்தை என்று சொல்லுகின்றார்கள்.
பிறகு வீட்டிற்கு வந்து அப்பாவை அப்பா என்று சொல்லுகின்றார்கள். அர்த்தத்தை புரிந்து கொள்ளவே இல்லை. நாம் அவரை சிவ பாபா என்று ஏன் சொல்லுகின்றோம்? அப்பா, ஆஸ்தி என்ற 2 வார்த்தைகளில் மிகப்பெரிய படிப்பை தந்தை கற்பிக்கின்றார். அப்பாவை நினைவு செய்தால் ஆஸ்தி, அரச பாக்கியம் உங்களுடையது. இது மிகப்பெரிய பரீட்சை. மனிதர்கள் பெரிய தேர்வில் வெற்றி பெற்றால் முந்தைய படிப்பு எதுவும் நினைவில் இருக்காது. படிக்க படிக்க கடைசியில் சாரம் புத்தியில் வரும். இங்கும் அப்படித்தான். நீங்கள் படித்து வருகின்றீர்கள். கடைசியில் பாபா மண்மனாபவ என்று சொல்லுகின்றார். அதனால் தேக அபிமானம் முறியும். இந்த மண்மனாபவ என்ற பழக்கம் ஏற்பட்டால் கடைசியில் தந்தையும் ஆஸ்தியும் நினைவில் இருக்கும். இதுதான் முக்கியம். எவ்வளவு எளிதாக இருக்கிறது. மண்மனாபவ என்றால் மனதால் ஒரு தந்தையை மட்டும் நினைவு செய்ய வேண்டும். அந்த படிப்பிலும் என்னென்ன படிக்கின்றார்கள் என்பது இப்போது தெரியவில்லை. ராஜா எப்படியோ அப்படி தனது வழக்கத்தில் நடத்துகின்றார். முன்னர் மண், ஷேர், பாவ் என கணக்கு வைத்தார்கள். இப்போது கிலோ போன்ற என்னென்ன வந்திருக்கின்றன. எத்தனை வெவ்வேறு மாநிலங்கள் ஏற்படுகின்றன. டெல்லியில் எந்த பொருள் ஷேர் 1 ரூபாயோ அது பாம்பேயில் ஷேர் 2 ரூபாய் ஆக இருக்கிறது. ஏனென்றால் மாநிலம் வேறாக இருக்கிறது. அதாவது பிராந்தியம் வேறாக இருக்கிறது. நாம் நமது பிராந்தியத்தை, அதாவது மாநிலத்தை பட்டினி கிடைக்க விடமாட்டோம் என்று சொல்லுகின்றார்கள். எவ்வளவு சண்டையெல்லாம் நடக்கிறது, எவ்வளவு குழப்பம் ஏற்படுகிறது. பாரதம் எவ்வளவு வளமாக இருந்தது. பிறகு 84 பிறவிகளின் சக்கரத்தை சுற்றி வந்து ஏழையானது. வைரம் போன்ற விலைமதிப்பற்ற வாழ்வை சோழிக்காக இழந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் சோழிக்கு பின்னால் ஏன் சாகின்றீர்கள் என்று தந்தை கேட்கின்றார். இப்போது தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெறுங்கள், தூய்மையாகுங்கள். ஹே பதீத்த பாவனரே, வாருங்கள், வந்து தூய்மையாக மாற்றுங்கள் என்று சொல்லி அழைத்தீர்கள். இதிலிருந்து தூய்மையாக இருந்தார்கள், இப்போது இல்லை என்பது நிரூபணமாகிறது. இப்போது இருப்பது கலியுகம். நான் தூய்மையான உலகை உருவாக்கினால் தூய்மையற்ற உலகம் நிச்சயம் விநாசமாகும் என்று தந்தை சொல்லுகின்றார். அதற்காகவே இந்த மகாபாரத சண்டை இருக்கிறது. அது இந்த ருத்ர கியான யாகத்திலிருந்து தோன்றுகிறது. இந்த விநாசம் நடப்பதும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. முதலில் தந்தைக்கு காட்சி கிடைத்தது. இவ்வளவு பெரிய ராஜ்யம் கிடைப்பதால் அதிக மகிழ்ச்சி ஏற்பட ஆரம்பித்தது. பிறகு விநாசத்தின் காட்சியும் கிடைத்தது. மண்மனாபவ மத்யாஜீபவ, இவை பாடலின் வார்த்தைகள். கீதையின் சில வார்த்தைகள் சரியாக இருக்கின்றன. உங்களுக்கு இந்த ஞானத்தை சொல்லுகின்றேன் என்று தந்தை சொல்லுகின்றார். இது பிறகு காணாமல் போகும். லக்ஷ்மி நாராயணரின் ராஜ்யம் இருந்தது. அப்போது மற்ற எந்த தர்மமும் இருக்கவில்லை என்பது யாருக்கும் தெரியாது. அந்த நேரம் மக்கள் தொகை எவ்வளவு குறைவாக இருக்கும். இப்போது எவ்வளவு இருக்கிறது. அதனால் இந்த மாற்றம் ஏற்பட வேண்டும். விநாசமும் நிச்சயம் தேவை. மகாபாரத சண்டையும் இருக்கிறது. நிச்சயம் பகவானும் இருப்பார். சிவ ஜெயந்தி கொண்டாடுகின்றார்கள். அப்படியானால் சிவபாபா வந்து என்ன செய்தார்? அதுவும் தெரியாது. கீதையால் ஸ்ரீ கிருஷ்ணரின் ஆத்மாவுக்கு ராஜ்யம் கிடைத்ததை சிவபாபா புரிய வைக்கின்றார். கீதையை தாய் தந்தை என்று சொல்வார்கள். அதன் மூலம் நீங்கள் மீண்டும் தேவதையாகின்றீர்கள். கீதையின் ஞானத்தால் ராஜயோகத்தை கற்று ஸ்ரீ கிருஷ்ணர் இப்படியானார். அவர்கள் பிறகு சிவபாபாவிற்கு பதிலாக ஸ்ரீ கிருஷ்ணரின் பெயரை போட்டுவிட்டார்கள். இதை உங்கள் மனதில் நன்றாக உறுதி செய்யுங்கள். யாரும் தலைகீழ் விஷயங்களை சொல்லி உங்களை வீழ்த்தக்கூடாது என்பதற்காக தந்தை புரிய வைக்கின்றார். விக்காரம் இல்லாமல் உலகம் எப்படி நடக்கும், இது எப்படி நடக்கும் என அதிக விஷயங்களை பற்றி கேட்கின்றார்கள். அரே, அது விக்காரமற்ற உலகமாக இருந்தது என்று நீங்களே தாமே சொல்லுகின்றீர்கள். சம்பூர்ண நிர்விக்காரி என்று சொல்லுகின்றீர்கள் தானே. பிறகு விக்காரத்தின் விஷயம் எப்படி இருக்க முடியும்? தேவதைகளெல்லாம் சம்பூர்ண நிர்விக்காரிகள்னு சொல்கிறீங்க தானே. அப்புறம் அங்கே எப்படி விக்காரம் இருக்க முடியும்? எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற அரச பாக்கியம் கிடைப்பது உங்களுக்கு இப்போது தெரியும். அதனால் அப்படிப்பட்ட தந்தையை ஏன் நினைவு செய்ய மாட்டோம்? இது பதீத்து உலகமாகவே இருக்கிறது. கும்பமேளாவிற்கு எத்தனை லட்சம் பேர் போகின்றார்கள். இப்போது அங்கே ஒரு நதி மறைமுகமாக இருக்கிறது என்று சொல்லுகின்றார்கள். இப்போது நதி எப்படி மறைமுகமாக இருக்க முடியும்?
இங்கும் கௌமுக்கு செய்திருக்கின்றார்கள். இங்கே கங்கை வருகிறது என்று சொல்லுகின்றார்கள். அரே, கங்கை தன் பாதையில் கடலுக்கு போகுமா அல்லது இங்கே உங்களிடம் மலைக்கு வருமா? பக்தி மார்க்கத்தில் எத்தனை அலைச்சல்! ஞானம், பக்தி, பிறகு வைராக்கியம். ஒன்று எல்லைக்குட்பட்ட வைராக்கியம், மற்றது எல்லையற்ற வைராக்கியம். சந்நியாசிகள் வீடு வாசலை விட்டுவிட்டு காட்டில் இருக்கின்றார்கள். இங்கே அந்த விஷயம் இல்லை. நீங்கள் புத்தியால் முழு பழைய உலகையும் சந்நியாசம் செய்கின்றீர்கள். படிப்பதும் கற்பிப்பதும் ராஜயோகி குழந்தைகள் உங்களுடைய முக்கிய வேலை. இப்போது ராஜயோகம் ஒன்றும் காட்டில் கற்பிக்கப்படுவது இல்லை. இது பள்ளிக்கூடம். கிளைகள் தோன்றிக்கொண்டே இருக்கின்றன. குழந்தைகள், நீங்கள் ராஜயோகத்தை கற்கின்றீர்கள். சிவபாபாவிடமிருந்து கற்றிருக்கும் பிராமணிகள் கற்பிக்கின்றார்கள். ஒரு சிவபாபா மட்டும் எல்லோருக்கும் அமர்ந்து கற்பிப்பது இல்லை. இது பாண்டவ அரசாங்கம். நீங்கள் ஈசனின் வழியில் நடக்கின்றீர்கள். நீங்கள் இங்கே எவ்வளவு அமைதியாக அமர்ந்திருக்கின்றீர்கள். வெளியில் அநேக பிரச்சனைகள் இருக்கின்றன. 5 விக்காரங்களை தானமாக கொடுத்தால் கிரகணம் விலகும் என்று தந்தை சொல்லுகின்றார். என்னுடையவராக மாறுங்கள், அப்போது நான் உங்கள் எல்லா ஆசைகளையும் பூர்த்தி செய்வேன். இப்போது நாம் சுகதாமத்திற்கு போவது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். இந்த துக்கதாமத்திற்கு நெருப்பு பிடிக்க வேண்டும். குழந்தைகள், விநாசத்தின் காட்சியையும் பார்த்திருக்கின்றீர்கள். இப்போது நேரம் மிக குறைவாக இருக்கிறது. எனவே நினைவு யாத்திரையில் ஈடுபட்டால் விக்கிரமங்கள் அழியும். மேலும் உயர்ந்த பதவி பெறுவீர்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய், தந்தை, பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் நமஸ்காரமும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், தந்தையின் ஆஸ்திக்கு முழு அதிகாரம் பெறுவதற்கு உயிரோடு இறக்க வேண்டும், தத்தெடுக்கப்பட வேண்டும். ஒருபோதும் உங்கள் உயர்ந்த பாக்கியத்தில் கோடு போடக்கூடாது. இரண்டாவது பாயிண்ட், ஏதாவது தலைகீழ் விஷயத்தை கேட்டு சந்தேகப்படக்கூடாது. நம்பிக்கை கொஞ்சமும் அசையக்கூடாது. இந்த துக்கதாமத்திற்கு தீப்பிடிக்கப் போகிறது. அதனால் இதிலிருந்து உங்கள் புத்தியோகத்தை விளக்க வேண்டும். வரதானம். விசேஷம் என்ற சஞ்சீவினி மூலிகை மூலமாக மயங்கியவரை உணர்வு பெற செய்யும் விசேஷ ஆத்மா ஆகுக. ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் உயர்ந்த உணர்வின் விசேஷங்களின் நினைவு என்ற சஞ்சீவினி மூலிகையை கொடுங்கள். அப்போது அவர்கள் மயக்கத்திலிருந்து உணர்வு பெறுவார்கள். விசேஷங்களின் சொரூப கண்ணாடியை அவர்கள் முன்னால் வையுங்கள். பிறருக்கு நினைவு கொடுப்பதின் மூலமாக நீங்கள் விசேஷ ஆத்மா ஆகியே தீர்வீர்கள். ஒருவேளை நீங்கள் யாருக்காவது அவர்களின் பலவீனங்களை சொன்னால் அவர்கள் மறுப்பார்கள். நீங்கள் விசேஷங்களை சொன்னால் தாமாகவே தமது பலகீனங்களை தெளிவாக அனுபவம் செய்வார்கள். இந்த சஞ்சீவினி மூலிகையால் மயங்கியவரை உணர்வு பெற செய்து நீங்களும் பறந்து செல்லுங்கள், பிறரையும் பறக்க வையுங்கள். ஸ்லோகன். பெயர், மரியாதை, கௌரவம் மற்றும் சாதனங்களை எண்ணத்திலும் தியாகம் செய்வதே பெரிய தியாகம். அவ்யக்த சைகை. எண்ணத்தின் சக்தியை சேமித்து உயர்ந்த சேவைக்கு நிமித்தமாகுங்கள். நிமித்தமாக இருக்கும் குழந்தைகள் தமது ஒவ்வொரு எண்ணத்தின் மீதும் விசேஷ கவனம் கொடுக்க வேண்டும். எப்போது நீங்கள் கெட்ட எண்ணமின்றி, வீண் எண்ணமின்றி இருப்பீர்களோ அப்போது புத்தி சரியாக நிர்ணயம் செய்யும். நிர்ணயம் சரியாக இருந்தால் எளிதில் நிவாரணமும் செய்வீர்கள். நிவாரணம் செய்வதற்கு பதிலாக ஒருவேளை நீங்களே காரணம் என்று சொன்னால் உங்கள் பின்னால் உள்ளவர்களும் ஒவ்வொரு விஷயத்திலும் காரணத்தை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். ஓம் சாந்தி.